எங்கள் கிழக்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அண்ணன் இருக்கி வைத்தியராஜ் அவர்களுக்கு இன்று பிறந்தநாள் விழாவை நாங்கள் அவர்களுக்காக பொதுமக்களுக்கு நல்ல முறையில் எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் யாருக்கு எந்த ஒரு உதவி எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் முன்ன நின்று அவர் இளைஞர்களுக்கும் சரி பொதுமக்களுக்கும் சரி எல்லாத்துக்கும் முன்ன நின்று செயல்படுற ஒரு காரணத்தினாலையும் எங்காவது ஏழை குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை, வியாபாரிகளுக்கு தள்ளுவண்டி, மகளிர்களுக்கு தையல் மிஷினு, இந்த மாதிரி பொதுநல இதெல்லாம் அவருடைய சொந்த பணத்தில் அவர் பொதுமக்களுக்கு செய்கிறது எங்கள் இளைஞர்களுக்கு ரொம்ப மனசு உயர்ந்ததாக ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். அதோட சார்பாக இன்றைக்கி பொதுமக்கள் சத்திரம் பேருந்து நிலையம் அருகில் உள்ள அன்னதான சத்திரத்தில் 500 மேற்பட்டவர்களுக்கு காலையில் உணவு அன்னதானம் வழங்கி அவருக்கு பிறந்த நாள் சார்பாக கேக்கு வெட்டி அனைவருக்கும் கொடுத்து இன்றைக்கி நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இதெல்லாம் என்னென்னா, ஒரு தெருவில் ஒரு பைக்கில் ஒரு தண்ணி வரல, ஒரு கலங்கலாக வருது, ஒரு போஸ்ட் கம்பத்தில் லைட் எரியல அப்படின்னா ஸ்பாட்லேயே உடனே அது யார் என்னன்னு அந்த அதிகாரியாக ஆஃபீஸரை உடனடியாக அதை செயல்படுத்தி அந்த பொதுமக்களை சந்தோஷப்படுத்துகிறாரு. ரெண்டாவது, பஸ்ஸு பிரச்சனை, போக்குவரத்து பிரச்சனை, மகளிர் வியாபாரிகளுக்கு கடை பிரச்சனை, இந்த மாதிரி பொதுநல வீட்டில் இருந்து வயதானவங்களால் முடியல அவங்களுக்கு உதவித்தொகை, இந்த உரிமை உதவித்தொகையெல்லாம் அவர் உடனே செயல்படுத்தி கொடுக்குறாரு. அதே மாதிரி கல்வி குழந்தைகளுக்கு சொன்னது வாக்கு கொடுத்தாரு அன்னைக்கு எலெக்ஷனில் நிற்கும் போது, அந்த வாக்கை இன்றைக்கி வர அவரோட சொந்த பணத்தில் அவர் கல்வி உதவித்தொகையாக மாணவர்களுக்கு முன்னுரிமையோ, மாணவர்களுக்கு கல்வி படிக்க வசதி இல்லாதவங்களுக்கு அவங்களுக்கு கல்வியில் அந்த ஆஃபீஸரை கூப்பிட்டு பேசி ஸ்கூல் சீட்டு, காலேஜ் சீட்டு இதெல்லாம் பெருமையாக பண்ணுறாரு. அதனால் இந்த இளைஞர்கள் இந்த சிந்தாமணி மக்கள் சார்பாகவும் திருச்சி கிழக்கு தொகுதி மக்கள் சார்பாகவும் நான் தலை வணங்கி அவரை வாழ்த்துகிறேன். அவர் எங்களுக்கு ஒரு கடவுள் மாதிரி. மீண்டும் அவர் எம்எல்ஏவாக இந்த கிழக்கு சட்டமன்ற உறுப்பினராக வரணும்னு, இன்னும் அதிக ஓட்டு வித்தியாசத்தில் வரணும்னு நாங்கள் மனப்பூர்வமாக அவரை வாழ்த்துகிறோம். அண்ணா சிலை விக்டர், வக்கீல் குமாஸ்தா, திருச்சி.